திரு ரமேஷ், ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் தான் தமிழ்நாட்டுடைய அயோத்தி அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் மதுரை மக்கள் விரும்புறது வளர்ச்சி, மெட்ரோ, எய்ம்ஸ் அப்படின்றது தான். இதில் காட்டப்படக்கூடிய அசாத்திய வேகம் அப்படின்றது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை 2015 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்காங்க. அது முன்கூட்டியே வந்திருந்தா ஒரு விபத்தில் அடிபட்டு வர முன்கூட்டியே காப்பாற்றிருக்கலாம். இல்லை அப்படின்னா மெட்ரோ வேகமாக இப்பயே வந்திருந்தா வேகமாக தொழில் வளர்ச்சி எட்டியிருக்கலாம். இது எல்லாம் உடனடியாக வேகம் காட்டப்படக்கூடிய விஷயம். ஆனால் இதில் காட்டக்கூடிய வேகம் அப்படின்றது ஒரு அரசியல் ஆதாயத்திற்கானது அப்படின்றது தான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. உங்களுடைய பார்வை? குடும்பத்தினர் பிரச்சனையில் மாட்டினப்பெல்லாம் நேராக ஃப்ளைட் பிடிச்சி பார்த்தவங்க, பொதுமக்கள் ப்ராப்ளம்லாம் சொன்னாக்கா இங்கேருந்து லெட்டர் எழுதினவங்க, அவங்க ஆட்சி காலத்தில் யூபிஏல இருந்தப்பயே அந்த எய்ம்ஸை கொண்டு வந்துருக்கலாம், அந்த மெட்ரோவை கொண்டு வந்துருக்கலாம். அதையெல்லாம் ஏன் பண்ணல? பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அவ்வளோதான். இப்போ நான் மெயினான சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். பொதுமக்கள் எல்லாருமே வளர்ச்சிக்கானது அப்படின்னா வளர்ச்சி, அமைதி, அனைவருக்கும் சம உரிமை, இதெல்லாம் கொடுக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் மதசார்பற்றவர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுவார். ஆனால் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவார், இதுக்கு ரம்ஜான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார். சந்தோஷம், சிறுபான்மையினருக்கு சொல்வதுங்கிறது வரவேற்கத்தக்கது. சரிங்க, தீபாவளி சொல்ல மாட்டார், கேட்டாது வடக்கத்திய பண்டிகைன்னு ஏதாவது ஒருட்டு சொல்லிடுவாங்க. சரிங்க, தமிழ் கடவுள் முருகன்னு சொல்கிறோம், கார்த்திகை தீபத்துக்கு இது வரைக்கும் அவர் வாழ்த்து சொன்னதா நான் பார்க்கவே இல்லை, ஏன் சொல்லலை? உடனே கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, திருவண்ணாமலையில் மினிஸ்டர் போய் நின்னார். எல்லாம் கரெக்டுங்க, திருவண்ணாமலையில் போய் நின்னார், எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பிட்டேன், பாதுகாப்பான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதே பாதுகாப்பை நீங்கள் விஜய் கரூரில் மாநாடு பண்ணும்போது எல்லா குறைகளையும் அவங்க பக்கம் சொன்னோம். என்ன நடந்திருந்தாலும் பிரச்சனை. ஒரு நிமிஷம் சொல்றேன். பாதுகாப்பு கொடுக்க முடியும். கரூர்ல என்ன மாநாடு போட்டாரு? இல்லங்க, கரூர்ல என்ன மாநாடு போட்டாரு? கொஞ்சம் அடிப்படை ஒரு நிமிஷம். என்ன மாநாடு? எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. எதுவா இருந்தாலும் அப்படின்னா புதுச்சேரி அரசு கேட்ட உடனே இருங்க, மக்கள் கூடுறாங்கன்னா இல்ல, ஒரு நிமிஷம், புதுச்சேரி அரசு கேட்ட உடனே அனுமதி கொடுத்திருக்கலாமே. இருங்க, அதாவது நான் என்ன கேட்கிறேன், நீங்க அத்தனை லட்சம் பேரையும் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கான மெஷினரி உங்ககிட்ட இருக்கு. நீங்க எந்த மாதிரியாக ஒரு மாநாடு நடத்தினாலும் நீங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய இது. நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கனாலே பதறாதீங்க பிரதர், கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, பொறுமையா கேளுங்க. நீங்க திருப்பரங்குன்றத்துல இருந்து கரூருக்கு போறீங்க, என்னன்னவோ பேசுனீங்க, அமைதியா இருங்க, கொஞ்சம் இருங்க. இல்ல சார், ரமேஷ் சார், கொஞ்சம் இருங்க. உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், தலைப்புக்குள்ள வந்துருங்க. கரூருக்கு போறீங்க நீங்க. இல்லங்க, நான் திரும்ப வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன், திரும்பவும் வரேன். அடுத்தது, நீங்க நம்ம என்ன சொல்றோம், சகோதரர் சொன்னார், எல்லா லீகல் ஆஸ்பெக்டும் என் அன்பு சகோதரர் எடுத்து வச்சார். நீங்க அப்பீல் போறேன்னு சொல்றீங்க, எல்லாம் ரைட்டு சார். ஆனா இப்ப கொடுத்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்குனீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பண்ணுங்க. இன்னொன்னு கேட்கறாங்க, பரணி தீபம் ஏற்றப்படுகிறது, கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது, ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் அத்துமீறி எல்லாம் போயெல்லாம் பண்றதுக்கு கோவிலுக்கு, அதை யாரு இந்த பெட்டிஷனரோ ராம ரவிக்குமார் கோவில் நிர்வாகத்திடம் இந்த தீபம் ஏற்றுவதற்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க பொறுப்புல கொடுக்கிறார். ஒரு கோவிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது அதை நிர்வகிக்கக்கூடிய அறநிலையத்துறை அந்த கோவிலுக்கும் நீதிமன்றத்துடைய அவமதிக்கும் விதமாகவும் அந்த தீர்ப்பை பண்ணாம இருக்குன்னா அது அறநிலையத்துறையா அறநிலையாத்துறையா? இல்ல, கோவிலுக்கு சாதகமான தீர்ப்புனா என்ன, அறநிலையத்துறை சாதகமான தீர்ப்புனா என்ன? எனக்கு வித்தியாசம் புரியல. எனக்கு ஏங்க, கோவில் அப்படின்னு சம்பந்தப்பட்டதுல நீங்க கோவிலுக்கான நீங்க தீபத்தை ஏற்றது ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, கோவிலுக்கு சாதகமா இல்ல, இல்லங்க, மனுதாரருக்கு ஒரு தீர்ப்பு சாதகமா வந்து. ஆமாங்க, அது மனுதாரர் யாருக்காக எதுக்காக போட்டாரு? தான் எனக்கு சொத்தை அந்த எழுதி கொடுங்கன்னு கேட்டாரா? இல்ல, கோவில் பக்தர்கள் அதை பேஸ் பண்ணி தானே பண்ணாரு. அப்ப ஏத்தி இருக்கணுமா இல்லையா? நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு.
அப்ப அறநிலையத்துறை என்னன்னா எதுவாக இருந்தாலும் இந்த கோவில்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பழமை இப்போ என்ன பல இடங்களுக்கு பேரெல்லாம் மாற்றுறதெல்லாம் கேட்றாங்க. நம்ம முதல்வர் அழகா எழுதுறாரு, யாரு அவருடைய பர்சனல் ஹேண்டில்ல இருந்து எதுவா இருந்தாலும் சிஎம் ஆயிட்டார்னா சிஎம் தான். அவருடைய டெக்கோரம்ங்கிறத வந்து நான் எவ்வளவு மதிக்கிறேன். ஒரே நிமிஷம், அவரு கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய ராஜ்பவனோடது லோக் இதுன்னு மாத்துறாங்க அப்படின்னு உடனே அவர் என்ன இருங்க வரேன் ஒரு நிமிஷம் சொல்றேன், நான் வந்து டாபிக் விட்டு போலங்க. அதை பத்தி உடனே வந்து ஒரு விளக்கம் சொல்றார், இதையெல்லாம் மாற்றாம நீங்க வந்து மற்றதில் கவனம் செலுத்தினாங்கிற மாதிரியாக எழுதினார். ஆனா இப்ப என்னுடைய கேள்வி, இங்க பல இடங்களுக்கு தொன்மையான பெயர்களை நாங்க திரும்ப வைக்கிறோம்னு சொன்னோம். சென்னைங்கிற பேர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்றோம். மெட்ராஸ்னே இருக்கட்டும், பல நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணட்டும் சொல்லிட்டு ஒரு இடத்தையும் இது பண்ணல. ஆனா அந்த பழமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழமையான பிராக்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த கோவிலுக்கு சொல்லும் போது அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட செய்யறாங்கன்னா மேல்முறையீடு போறாங்க. ஏங்க மேல்முறையீடு அரசு போக கூடாதுங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறைகள் அரசுக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு உதாரணம் சொல்றீங்க. ஒரு மத்திய அமைச்சர் மீதோ ஒரு மாநில அமைச்சர் மீதோ கன்விக்ட் ஆயிட்டு ஒரு ஜட்மெண்ட் வருது ஹைகோர்ட்லயோ இல்ல லோவர் கோர்ட்லயோ, எனக்கு மேல்முறையீடு போறதுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 நாட்கள் அவகாசம் இதே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கா இல்லையா? ஏங்க உங்க மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இது பண்ணி அவகாசம் கொடுத்திருக்கா இல்லையா? சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம், மேல்முறையீடு போறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அவர் கன்விக்ட் இல்ல, அவர் கன்விக்ட் கிடையாது. அவரை வந்து நீங்க பெயில் அனுப்புங்கன்னா நீங்க இல்ல எனக்கு உங்க மினிஸ்டருக்கு இல்ல, எனக்கு ஒரு கேள்வி. எல்லா அமைச்சர்களுக்கும் தான். ஒரு நிமிஷம் முடிக்கிறேன் தேவப்பிரியன் 10 செகண்ட். அதாவது இப்போ உங்க மினிஸ்டரே இல்ல நீங்க உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க மேல்முறையீடுக்கு போவீங்களா? உங்க இவரை வந்து எங்களோட மினிஸ்டர் தான், ஆனா அவரை வந்து நீங்க பெயில விட வேணாம் கோர்ட் சொல்லிடுச்சு. அது நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை. நாங்க மேல்முறையீடுக்கு மினிஸ்டர் திரும்ப உள்ள வைக்கணும், பெயில விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சல்மான் கானுக்கு என்ன பண்ணாங்க? அப்படிதான் இருக்கு. சல்மான் கானுக்கு என்ன பண்ணாங்க? சல்மான் கானுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் சல்மான் கான் போயிடுறீங்க, குஜராத் போயிடுறீங்க, யூபி போயிடுறீங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க சார். மும்பை ஜட்ஜ்மென்ட். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசாம ஜுடிஷியரி எல்லாருக்குமே ஒண்ணுதான். சரி, நாளைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஜுடிஷியரி எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான் சார். தமிழ்நாட்டுக்கு சட்டம் கிடையாது, தேசிய அளவு சட்டம் எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். சரி, என்னோட கேள்வி என்னன்னா, ஆகம விதி 100 ஆண்டுகளா எங்க போயிருந்தது? சபரிமலையில ஆகம விதியை சுட்டிக்காட்டி பெண்களை அனுமதி மறுத்துட்டீங்க. முதல்ல தவறு. சரி, தவறு. கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதல்ல தவறு. நாகராஜ் தான் சொன்னாரு. உங்களுக்கு பிராக்டிஸ் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. பெண்கள் சரி பூப்படைவதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியும். ஒரு நிமிடம் பூப்படைந்த பிறகு ஒரு நிமிடம் நீங்க தான் சொல்றீங்க. ஆவேசப்படாதீங்க. ஒரு நிமிடம் சரி, ஒரு நிமிடம் கேக்குறீங்களா? பொறுமை இருக்கா? ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க போக முடியும். எல்லா சபரிமலையை தாண்டி மற்ற எந்த ஐயப்பன் கோயிலுக்கும் போக கூடாது, பெண்கள் போக கூடாதுன்னு எங்கேயும் சொல்லப்படல. ஒரு நிமிடம் சரி. ஆனால் இதுல சொல்லக்கூடியதுல இதுல ஒரு பிராக்டிஸ் இருக்குன்னாக்க இந்த பிராக்டிஸ் எதன் அடிப்படையில் சார்? ஒரு நிமிஷம் சார். இந்த பிராக்டிஸ் எதன் அடிப்படையில்? இதே நீங்க மற்ற சிறுபான்மை சமூகத்துக்கு கேப்பீங்களா? எல்லாரையும் கேட்போம் சார். எல்லா இடத்துலயுமே எல்லாரும் கேட்போம். மசூதிக்குள்ள பெண்களுக்கு அனுமதி இல்ல, மௌலவியா பெண்கள் இல்ல, கேட்கிறதுக்கு தயாரா? எல்லா இடத்துலயும் கேட்போம் சார். கேட்கல, எந்த விதமான தயக்கமும் கிடையாது. என்ன கேட்டீங்க? இல்ல ஒரு நிமிஷம் சரி. இல்லங்க, கோவிலுக்கு முன்னாடி கடவுளை கும்பிடுபவன் காட்டு மிராண்டின்னு நீங்க வைக்கக்கூடிய சிலைகளை வைப்பவர்கள் மசூதிக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு முன்னாடியே எத்தனை வச்சிருக்கீங்க? தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஓட்டு வந்து வாங்குறதுக்கு சிறுபான்மை ஓட்டை வந்து சிவனை கும்பிடாதன இருக்கு. இல்ல சிவன் இவங்களை எல்லாத்தையும் பண்றவங்க இந்துக்கள் மனதை புண்படுத்தி, இந்துக்களை அவமானப்படுத்தி, இந்துக்களை இவங்க வந்து ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரத்துடன் இந்த தமிழ்நாட்டில் வைத்திருப்பதை நீங்க வந்து அதை வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் பண்ணல சார். கேள்வி கேட்கறது இல்ல, பெயிண்ட் பூசுறீங்க நீங்க. கனகராஜ் நிறைய கேள்விகளை சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு ரமேஷ். அதெல்லாம் கேள்வி சந்தேகம்லாம் இல்லை, அத்தனையும் அவதூறு. நான் இப்போ சொல்கிறேன், இந்துக்கள்னா யார்? திருப்பரங்குன்றத்தில் இருக்கவங்களாம் யார்? கடையடைப்புக்கு இன்னைக்கு அறைகூல் விட்டாங்கள்ல. நான் திருப்பரங்குன்றம் மக்களை மனதார பாராட்டி கொண்டாடுகிறேன். கடை அடைங்க, முருகனுக்கு ஆபத்து. உலகத்திலே